ஹாய் பிரதர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2026 பிளாக் பஸ்டர் மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் சேப்பாக்கில் தான் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்க்கான மேட்ச் ப்ரிவியூ அண்ட் அனலைசஸ் தான் நம்மளுடைய ஸ்டைலில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா அனலைசஸுமே இந்த வீடியோவில் இருக்குது. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ், லாஸ்ட்டில் வரக்கூடிய டீட்டெயில்ஸு எல்லாமே நான் அப்டேட் பண்ணிடுவேன், பிச் ரிப்போர்ட் எல்லாமே. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் போடுறப்ப அடுத்தடுத்த மேட்ச்சுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். நம்ம வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரே ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு மென்யூ அண்ட் பிச் ரிப்போர்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சேப்பாக்கில் தான் மேட்ச் நடக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய விக்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பேட்டிங் ட்ராக்கு. ரீசன்ட் மேட்சஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பிளாக் சைல் ரெட் சைல் கலந்து ஒரு ரீலைட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுன்ஸ் சர்ஃபேஸ் இருக்கும். ஸ்பின்னுக்கெலாம் இப்போ பெருசாக எடுப்படுறது இல்லை. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 185 195 200 மேலே போகும் கண்டிப்பாக. ஸோ நல்ல பேட்டிங் லைனப் இருந்தால். ஸோ பேசர்ஸ் 65% விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் 35% விக்கெட்ஸ் மட்டுமே எடுத்திருக்காங்க. டியூலாம் அவ்வளோவா கிடையாது. ஸோ டியூவை கண்டுக்காதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பவுண்ட்ரி டைமென்ஷன்ஸும் ஓரளவு டீசெண்டான ஒரு கிரவுண்டு தான். பட் ஸ்டில் அந்த பிச் நல்லா பேட்டிங் ட்ராக்ன்றனால 200க்கு மேலே போகும். ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ நிறைய மேட்சஸில் பார்த்துருக்கோம். ஸோ கையில் போகிற மாதிரி இருக்கும். பட் ஈஸியாக ஏரில் ட்ராவல் பண்ணி வெளியில் போய் விழுந்துடும் பால். ஸோ ஐடியல் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி ஸ்கோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஃபெண்ட் பண்ணுறது தான் இந்த கிரவுண்டோட ஐடியல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நல்ல ஒரு பேஸ் அட்டாக் இருந்துச்சுன்னா தாராளமாக டிஃபெண்ட் பண்ணலாம். போன மாதிரி சிஎஸ்கே பண்ண மாதிரி. ஸோ இவங்கள பண்ணாங்க. ஸோ அந்த போன மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே. அது ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸை தரும் கண்டிப்பாக. ஸோ ஐபிஎல் 2026 இது 22வது மேட்ச்சு. ஸோ பிளேயிங் 11 பார்த்துருவோம். சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கேக்வாட், டிவால் பிராவிஸ், ஆயுஷ் மாத்ரே, சர்ஃப்ராஸ் கான், சிவம் துபே, ஜேமி ஓவர்டன், அகில் ஹுசேனை போன மேட்ச் உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அன்சுல் கம்போஜி, கலீல் அகமது, குர்ஜபீத் ஸ்ரீங் அவரையுமே உள்ளே கொண்டு வந்தாங்க. நூர் அகமதுமே உள்ள பிளேயிங் கிரவுண்டில் இருப்பார். ஸோ ஒருத்தர் இம்பேக்டாக மாறிக்கிடுவாங்க கண்டிப்பாக. ஸோ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஃபின் ஆலன், அங்கீஷ் ரகுவன்ஷி, அஜிங்கியா ரஹானே, கேம் க்ரீனு, ரிங்கு சிங், சுனில் நரேன், அமன்தீப் சிங், அதுக்கப்புறம் அனுகுல் ராய், வைபவ் அரோரா, நவ்தீப் சைனியை போன மாதிரி ஸ்ட்ரை பண்ணியிருந்தாங்க. கார்த்திக் தியாகி, இங்கே பிளஸிங் முசரபானி ஃபஸ்ட்டு ஒரு 2 மேட்ச் ப்ளே பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ளே பண்ணல. வருண் சக்கரவர்த்தி இன்ஜூரின்னு சொல்லியிருக்காங்க. மணிஷ் பாண்டே உள்ளே இறக்கலாம். நல்ல ஒரு ஆவரேஜுமே வச்சுருக்காரு. அவர் யூஸ் பண்ண மாட்டுறாங்க. அவருமே ஃபஸ்ட்டு சீசன்லேருந்து இப்போ வரைக்கும் விராட் கோலி மாதிரி இவர் ஒரு பிளேயர் ஃபுல் சீசன் ஆடுறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளேயரு, நல்ல பிளேயர் தான். பட் பெருசாக சான்சஸ் கிடைக்கிறது இல்லை மணிஷ் பாண்டேக்கு. ஸோ இப்போ டீம் ஃபார்ம் அண்ட் ஓவர்டன் பார்த்துருவோம். ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஜேமி ஓவர்டன் ஒரு மேட்ச்சில் நல்லா அடிச்சிருக்காரு. 2 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு மேட்ச் பேட்டிங் வந்தார். அந்த மேட்ச்சில் நல்ல ஒரு பேட்டிங் ஆனதுனால அவருக்கு 80 ஆவரேஜ்ன்றது காட்டுது. ஸோ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பவுலிங்லுமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு ஜேமி ஓவர்டன். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாப் ரேட் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் சிஎஸ்கே இல்லைனா அது இப்போதைக்கு ஜேமி ஓவர்டன் தான் நம்பர் 1 இருக்கார். ஸோ இந்த பக்கம் ருத்ராஜ் கேக்வாடுக்குமே ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் அவர் 46 ஆவரேஜ் இருக்குது. பட் ஃபார்ம் கிடையாது. சஞ்சு சாம்சன் போன மேட்ச்சில் ஃபார்முக்கு வந்திருக்காரு. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், சஞ்சு சாம்சன் ஒரு 5 மேட்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 மேட்ச்சில் ஃப்ளாப் ஆவார். மிச்சம் இருக்க 2 மேட்ச்சில் 80 60 80 90ன்னு அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர்னு சொல்லிட்டு அதை தாண்டி 115 ரன் அடிச்சிருக்காரு போன மேட்ச்சு. ஸோ இது கண்டினியூ ஆகும். அடுத்த மேட்ச்சுமே எதிர்பார்க்கலாம். ஏன்னா கேகேஆரில் பெருசாக பவுலிங் அட்டாக்ன்றது கிடையாது. ஸோ வீக்னஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஸ்பின் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. நூர் அகமது, அகில் ஹுசேன் 2 பேருமே பெருசாக ஸ்பின் த்ரெட்டெல்லாம் கிடையாது. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய ஸ்ட்ரென்த்தே ஸ்பின்னு தான். பட் இப்போதைக்கு சேப்பாக்கில் ஸ்பின் எடுக்கிறதில்ல. மொத்தத்துக்கு எந்த மேட்ச்லையுமே ஸ்பின் எடுக்கிறதில்ல. ரவி பிஷ்னாய் மட்டும்தான் அவர் விக்கெட்ஸ் அதிகமாக எடுத்துக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்பின்னர் இந்த டோர்னமெண்ட்டில் இப்போதைக்கு. ஸோ வருண் சக்கரவர்த்தி நல்ல ஆவரேஜ் இருக்குங்க. சுனில் நரேனுக்கும் நல்ல ஆவரேஜ் இருக்குது இந்த வென்யூவில். ஸோ பார்க்கலாம் வருண் சக்கரவர்த்தி இன்ஜுரி சரியாயிடுச்சா உள்ளே கொண்டு வராங்களா என்னன்றது. மேட்ச் அப்புமே இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஸ்ட்ரென்த் இது தான். ஸோ வீக்னஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பேஸ் அட்டாக் தான். ஸோ நவ்தீப் சைனி, வைபவ் அரோராலாம் பெருசாக டெத்தில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. வைபவ் அரோரா ஏதோ ஒரு டீசெண்டாக பண்ணுவார். நவ்தீப் சைனி அதோட ரொம்ப மோசம். அதிகமான ரன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பவுலர் தான். இதுதான் அவங்களுடைய வீக்னஸாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம செக்ஷன் 4 பார்த்துருவோம். பிளேயர் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹை ஸ்டாட்ஸ் ஆஃப் டாப் 5 பிளேயர்ஸ் பார்த்துடலாம். ஜேமி ஓவர்டன், அங்கீஷ் ரகுவன்ஷி, ருத்ராஜ் கேக்வாட், அதுக்கப்புறம் அன்சுல் கம்போஜி, வருண் சக்கரவர்த்தி, இந்த 5 பேருக்கு தான் அதிகமான ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ மிச்சம் இருக்க ரிமைனிங் பிளேயர்ஸை பார்த்துடலாம். ஸோ டிவால் பிராவிஸ்க்கு 24 21, ஆயுஷ் மாத்ரே 31 44. ஸோ நல்லா ஆவரேஜ் இருக்குது. சிவம் துபே 28,
31. ஸோ பவுலர்ஸை பார்த்தோம் அப்படின்னா அகில் ஹுசைனுக்கு 1 விக்கெட் ஆவரேஜ் இருக்குது. ஸோ இந்த பக்கம் அன்சுல் கம்போஜ் இந்த வென்யூவில் நல்ல ஆவரேஜ் வச்சுருக்காரு, 2 விக்கெட் ஆவரேஜ். கலில் போது 1.3 1.2. ஸோ குர்ஜப்ரீத் சிங் வந்து பார்த்தீங்கன்னா போன மேட்ச் ஃபஸ்ட்டு பால் விக்கெட் அந்த 1 விக்கெட் ஆவரேஜ்ன்றதுக்கு 100 1.5 விக்கெட் ஆவரேஜ். அது வந்து போன ஐபிஎல் சீசனில் இருந்த பிச்சு வேறு, இப்போ இருக்க சீசனில் இருக்கக்கூடிய பிச்சு வேறு சேப்பாக்கை பொறுத்த வரைக்கும். அதனால் பெருசாக இம்பாக்ட் கொடுக்க முடியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் ட்ராக்காக மாற்றிட்டாங்க. ஃபின் ஆலன் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு கப் அப்போ டீம் சைப்ரோட்டு ஃபின் ஆலனுமே மேட்சை முடித்தாங்க வேர்ல்டு கப்பில் ஒரு மேட்ச் கனடா கூட. ஸோ அங்கே அந்த மேட்ச்சில் வந்து சூப்பராக வந்து ப்ளே பண்ணியிருக்க நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவருக்கு ஏற்ற நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கு. ப்ளஸ் சிஎஸ்கேயில் பெரிய லெவலில் சொல்லிக்கிற அளவுக்கு அவர் தூக்குற அளவுக்கு பெருசாக பவுலிங்கிறது இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் அவருக்குமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்றது இருக்குது. பட் கேகேஆரோட பவுலிங்கை கம்பேர் பண்ணுறப்ப இப்போ சிஎஸ்கேவோட பவுலிங் வந்து ஓரளவு நல்லா இருக்குது. ஏன்னா ஜேமி ஓட்டன் 2 பக்கம் நல்ல ஸ்பீடு போடுறாரு, லெஃப்ட் ஆர்ம் 2 லெஃப்ட் ஆர்மர்ஸ் இருக்காங்க கையில் போது, அதுக்கப்புறம் குர்ஜப்ரீத் சிங்கு, அன்சுல் கம்போஜுமே விக்கெட்டில் போகிறது கிடையாது. ஸோ ஓரளவு டீசெண்டாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வைபவ் ஆராரா ஏதோ ஒரு டீசெண்டாக போடுவார். மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா பவுலர்ஸுமே வந்து ரன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பவுலர்ஸ் தான் இருக்காங்க, பெருசாக பவுலிங்கே இல்லை. ஸோ அந்தளவுக்கு வந்து மோசமாக இருக்குது. வருண் ப்ளே பண்ணால் மேபி அவரையுமே இப்போ கணிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கீஷ் ரகுவன்ஷி 36, சேப்பாக்குலேயும் நல்ல ஒரு ஆவரேஜ் இருக்கிற அங்கீஷ் ரகுவன்ஷி 55, ரஹானே 40 35, கேம் கிரீன் 30 29. போன மேட்ச்லேருந்து பவுலிங் போட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அவர் கண்டிப்பாக இந்த மேட்ச்சுமே எல்லா மேட்சும் 1 or 2 ஓவர்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ ரிங்கு சிங் 30 24. விக்கெட் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேனுக்கு நல்ல விக்கெட் ஆவரேஜ் இருக்குது. பட் அதுவுமே வந்து ஹிஸ்டாரிக்கலி இருக்கக்கூடிய ஒரு விக்கெட் ஆவரேஜ் டியூ டு நம்மளுடைய பழைய சேப்பாக் பிச்சு, அது வந்து ஸ்ப்ரிண்ட் ட்ரெடிஷன் இருக்கக்கூடிய ஒரு பிச்சு, இப்போ அப்படி கிடையாது. ஸோ வைபவ் ஆராரா 1.2 1.1 மிச்சம் யாருக்குமே பெரிய அளவில் விக்கெட் ஆவரேஜ்ன்றது கேகேஆரில் இல்லை. ஸோ டாப் 5 பிளேயர்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு போயிடலாம். ஸோ பவுலர் இம்பேக்ட் அனலைசிஸ் வந்து பார்த்துருவோம். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அன்சுல் கம்போஜ் 2 ஆவரேஜ் விக்கெட் ஆவரேஜ் இருக்கார் ஸோ இந்த வென்யூவில். அப்புறம் குர்ஜப்ரீத் சிங்கு, ஸோ அவருடைய ஃபஸ்ட்டு பாலில் போன மேட்ச் வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 2 பேருமே நல்ல ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த வென்யூவில். ஏன்னா கலீல் அஹ்மதுக்கு பெருசாக விக்கெட்ஸ்ன்றது விழுக மாட்டேங்குது. ஸோ அதனால் அந்த பிளேஸை வந்து இவர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவார். ஸோ இம்பாக்ட் லெவல் கிரிட்டிக்கலாக இருக்கும். இந்த பக்கம் சுனில் நரேன் வருண் சக்கரவர்த்தி ப்ளே பண்ணலாம், விக்கெட் ஆவரேஜ்ன்றது இருக்குது 2 பேருக்குமே. பட் ஸ்டில் இந்த விக்கெட் ஆவரேஜ் வந்து ஹிஸ்டாரிக்கலாக பழைய சேப்பாக் பிச்சில் இருக்கக்கூடிய ஒரு விக்கெட் ஆவரேஜ் தான். இப்போ ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ அதனால் வந்து இதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம். சுத்தத்துக்கு நம்ம கேகேஆரில் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல் பவுலர் பெரிய அளவில் இல்லை. வைபவ் ஆராரா ஏதோ ஓரளவுக்கு டீசெண்டாக போகிறாரு. டெத்துலேயுமே கொஞ்சம் யாக்கர்ஸை சில மேட்சஸில் நெயில் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம், அவ்வளோதான். வேறு யாருமே பெருசாக பண்ணுறது இல்லை. கார்த்திக் தேவி கொஞ்சம் ஒரு விக்கெட் நேக் இருக்குது அவர்கிட்ட, அதிக ரன்கள் கொடுத்தாலும் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஹெட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே ஹோம் கிரவுண்டு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலாக டாமினேட் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே இந்த வென்யூவில். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பின்னை நம்பி தான் இருக்காங்க. பட் பெருசாக வந்துட்டு எந்த ஒரு இப்போ இருக்கக்கூடிய பிச்சுக்கு இப்போ இம்பாக்டாக இருக்காது. ஸோ டேரெக்டாக வந்து அட்வான்டேஜ் வந்து சிஎஸ்கேக்கு தான் இருக்குது இந்த வென்யூவை பொறுத்த வரைக்கும். இந்த மேட்சும் சிஎஸ்கே வின் பண்ணுறதுக்கான சூப்பரான வாய்ப்பு இருக்குது, அதை பயன்படுத்திக்கிறாங்களான்றதை பார்ப்போம். மென்டாலஜி சைக்காலஜிக்கலாக சிஎஸ்கேக்கு தான் இப்போ வந்து ப்ளஸ் இருக்குது. ஏன்னா கேகேஆர் வந்து மழையின் காரணமாக ஒரே ஒரு பாயிண்ட்டோட மிச்சம் எல்லா மேட்ச் தோற்றுட்டு வராங்க. சிஎஸ்கே 3 மேட்ச் தோற்று 4வது மேட்ச் நல்ல ஒரு ஹோமில் இந்த கிரவுண்ட்லேயே வின் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த ஒரு இதுன்றது இருக்கும். ஸோ இப்போ மேட்ச் அப் மேட்ரிக்ஸ் பார்த்துடலாம். ஸோ கேகேஆரோட பிளேயர்ஸு ஃபின் ஆலன், அதுக்கப்புறம் அங்கீஷ் ரகுவன்ஷி நல்ல ஒரு வென்யூ ஆவரேஜ் இருக்கார். ஸோ ரஹானே எல்லாருக்குமே நல்ல 2 பேருக்குமே நல்ல ஆவரேஜ் இருக்குது. அவங்களுக்கு ஒரு மேட்ச் அப் மேட்ரிக்ஸாக ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்விங் 3 பேருமே கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு கேகேஆர் இருக்கக்கூடிய 4 பேருமே வந்து ரைட் ஹேண்டர்ஸ் தான். கேம் கிரீன், அதுக்கப்புறம் ஃபின் ஆலன், அங்கீஷ் ரகுவன்ஷி, ரஹானே எல்லாமே. ஸோ கலீல் அஹ்மதும் குர்ஜப்ரீத் சிங் 2 லெஃப்ட் ஆர்மர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருப்பாங்க. ஸோ இதில் டேரெக்டாக அட்வான்டேஜ் சிஎஸ்கேக்கு இருக்குது. அழகாக வந்து நல்ல ஒரு லென்த்தில் போட்டாங்கன்னா யாராவது 2 பேர்த்த வந்து அவுட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பேட்டிங் பிச்சாகவே இருந்தாலும். சிஎஸ்கே ஸ்பின் ஹிட்டர்ஸ் விஜய் சுனில் நரேன். ஸோ இதில் சிவம் துபே, ருத்ராஜ் கேக்வாடு வந்துட்டு வென்யூவில் 46 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ ஸ்பின்னை நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயரு. சிவம் துபே நல்லா ஒரு ஸ்பின் ஹிட் பண்ணுவார். பட் சுனில் நரேன் அவருடைய விக்கெட் ஆவரேஜ் இதில் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் டேரெக்ட் அட்வான்டேஜ் நரேனுக்கு தான். ஸோ லெஃப்ட் ஹேண்டருக்கு போகிறப்ப இன்னும் நரேனுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். சிவம் துபே மேபி டிசீவ் ஆகலாம் சுனில் நரேனுக்கு. ருத்ராஜ் கேக்வாட் ஆனால் நல்லா ஆடிடுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் சுத்தமாக ஃபார்ம்லேயே கிடையாது. 4 மேட்ச்சில் 4 மேட்சுமே ஃப்ளாப்பு ருத்ராஜ் கேக்வாட். ஸோ அது என்னன்னு தெரியல. திரும்ப ஃபார்முக்கு வந்தாருன்னா மேபி இதுதான் வந்து அவரோட இந்த மேட்ச் தான் அவருக்கு சரியான வாய்ப்பு. ஏன்னா பெருசாக பவுலிங்கே கிடையாத ஒரு டீமு.
ஸோ இதில் வந்து ஃபார்முக்கு வந்தாருன்னா அடுத்து அதை கண்டினியூ பண்ணிக்கலாம், பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. அது டீமுக்குமே ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. ஏன்னா அவர் மட்டும் தான் இப்போ சொதப்பிட்டு இருக்காரு. சஞ்சு சாம்சன் ஃபார்முக்கு வந்துட்டார், ஆயுஷ் மாத்திரை அடிக்கிறாரு, சிவம் துப்பே கடைசியில் வந்து ஏதோ பண்ணுறாரு, சர்ஃப்ராஸ் கான் இறங்கின மேட்ச் எல்லாம் நல்லா அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஜெவால் பிராவிஸும் உள்ளே வந்துட்டார், ஜேமி ஓட்டன் எல்லா மேட்சுமே பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ பவுலிங் கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணிடலாம். பேட்டிங்கில் இன்னும் 2 ரன்கள் எக்ஸ்ட்ரா அடித்தா மேனேஜ் பண்ணி விட்டுறலாம். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ பேட்டர் மேட்சப் பார்த்துருவோம். ரஹானே விசஸ் அன்சுல் கம்போஜ். இதில் கம்போஜுக்கு தான் அட்வான்டேஜ்ன்றது இருக்குது. ஸோ கம்போஜோடைய லைன் அண்ட் லென்த் வந்துட்டு கண்டிப்பாக பவுன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரஹானேக்கு ஒரு மைனஸாக இருக்கும். கீழே பார்த்தோன்னா சஞ்சு சாம்சன் விசஸ் வைபவ் வராரா. ஸோ இதில் வந்துட்டு சாம்சனுக்கு தான் வந்து கண்டிப்பாக அட்வான்டேஜ். கண்டிப்பாக வைபவ் வராரா நிறையா அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ விக்கெட் ஆவரேஜுமே ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்காரு. யாரையாவது ஸ்விங் இருக்கணும், பட் அப்படி எதுவுமே இல்லை, ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னா சஞ்சு சாம்சன் எகெயின் ஒரு ஹை ஸ்கோர் போகலாம். இவருமே இந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணுறதுக்கு இந்த மேட்ச் பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா பெரிய லெவலில் நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டு ப்ளஸ் பெரிய லெவலில் கேகேஆரில் பவுலிங் கிடையாது. ஒரு ஸ்விங்கு கொண்டு வரதோ இல்லை நம்ம பயப்படுறதுக்கு எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை. ஒரு ஜேக்கப் டஃபி எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் போடுவார், ஸோ ஸ்லிப் வச்சு அட்டாக் பண்ணுவாங்க, எதுவுமே தேவை கிடையாது. ஈஸியாக வந்து போன மேட்சோட ஃபார்மை ஈஸியாக கண்டினியூ பண்ணலாம் சஞ்சு சாம்சன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கீ பேட்டல்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதில் வந்துட்டு ஜேமி ஓவர்டன் நல்ல ஒரு ஹை ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ டெத்தில் வந்து பேட்டிங்க்கு வந்தார் அப்படின்னா மேபி சிவம் துப்பே ஒரு 2-3 விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா ஜேமி ஓவர்டன் பேட்டிங் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஹையஸ்ட் ரன் எகெயின் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நவதீப் சைனியும் வைபவ் வராராவும் கார்த்திக் தியாகி யாருமே வந்து டெத்தில் பெருசாக நல்லா போட மாட்டாங்க. ஸோ மேசிவ் அட்வான்டேஜ் ஜேமி ஓவர்டன் ஆர் சிவம் துப்பே வந்து லாஸ்ட் டெத்தில் வந்தார். போன மேட்ச் மாரி கடைசியில் தான் வந்து வந்தார். ஸோ அந்த மாதிரி வந்தார் அப்படின்னா சுனில் நாராயணுக்கு ஓவர் முடிஞ்சிருக்கும். ஸோ அப்போ வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய டெத்து பவுலர்ஸை அழகாக ஹிட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அங்கீஷ் ரகுவன்ஷி விசஸ் அன்சுல் கம்போஜ். இதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யார் வேணால் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸ்டில் நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்னால நான் அங்கீஷ் ரகுவன்ஷிக்கு போகிறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக அவங்களோட டீமுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மேட்ச்லேயும் நல்ல ஒரு ஆவரேஜ்ன்றதை வச்சுருக்காரு. டியூ டு பேட்டிங் பிச் அங்கீஷ் ரகுவன்ஷிக்கு நல்லா வந்து ஒரு அட்வான்டேஜ்ன்றது இருக்குது. இந்த பக்கம் ருத்ராஜ் கெய்க்வாட் விசஸ் சுனில் நரேன் நல்லாவே ஆடி இருக்காரு. கிட்டத்தட்ட நல்ல இந்த வென்யூலையும் நல்ல ஆவரேஜ் இருக்குது. ப்ளஸ் வந்து கேகேஆர் ஓவராலாக கேகேஆர் எகென்ஸ்டாக 39 ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காரு. சுனில் நரேனுமே எக்ஸ்ட்ரா ரன்கள் அடிச்சிருக்காரு, அவுட் ஆனதே கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு அட்வான்டேஜ் டேரெக்டாக ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபேண்டசி டீம் செலெக்ஷன்றதில் பார்த்துடலாம். ஸோ ஹை அப்சைட் ஃபேண்டசி டீம் 11 கண்டிப்பாக இந்த மாதிரி சிஎஸ்கே நான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் 80% மேலே இருக்குது. அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. சஞ்சு சாம்சன், ஃபின் ஆலன், ருத்ராஜ் கெய்க்வாட், அங்கீஷ் ரகுவன்ஷி, ஆயுஷ் மாத்ரே, அஜிங்கியா ரஹானே, ஜேமி ஓவர்டன், சுனில் நரேன், அன்சுல் கம்போஜ், கலீல் அகமது, வருண் சக்கரவர்த்தி ப்ளே பண்ணால் மேபி ஒரு பிக் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன் இல்லை சஞ்சு சாம்சனை கூட இருக்கிற ஃபார்முக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் ஏன்னா ஹிஸ்டாரிக்கலி இந்த வென்யூவில் பயங்கரமான ஒரு ஆவரேஜ்னு வச்சுருக்காரு. ஸ்டில் அது இந்த போன சீசனில் இந்த சேப்பாக் பிச் வந்து நல்ல ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நியூட்ரல் ட்ராக்கு ஒரு 170-80 தான் வரும். விக்கெட்ஸ் வந்து 6-7 விக்கெட் போகும். அந்த மாதிரி இதிலே வந்து சூப்பராக ஆடின ஒரு பிளேயரு. பட் இந்த வருஷம் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கில் ஆட முடிய மாட்டேங்குது. அது ஏன்னு தெரியல. பட் அவருக்கு நல்ல ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. நீங்கள் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த மேட்ச்சில் கேகேஆர் பவுலிங்கை யூஸ் பண்ணி நல்லா ஒரு கம்பேக் கொடுப்பாருன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டனாக அங்கீஷ் ரகுவன்ஷியை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். இல்லை ஒரு அட்டாக்கிங் ஓப்பனர்ஸ் கூட போகிறீங்க அப்படின்னா ஃபின் ஆலன், சஞ்சு சாம்சன் ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பாங்க. ஸோ ட்ரம்பி பேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரிங்கு சிங், கேம் க்ரீனு, ஸோ அதுக்கப்புறம் குர்ஜப்ரீத் சிங். ஸோ கலீல் அகமதுக்கு பதிலாக குர்ஜப்ரீத் சிங்கை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். கேம் க்ரீனையுமே வந்து சுனில் நரேனுக்கு பதிலாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஸ்பின்னு பெருசாக எடுப்பிட மாட்டேங்குது. அவருக்கு நல்லா வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலி நல்ல ஸ்டாட்ஸ் இருந்தாலும் இப்போ வந்து கரண்ட்லி வந்து எடுக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு 1 or 2 ஓவர்ஸ் ப்ளஸ் 1 down வரக்கூடிய கேம் க்ரீனை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ கேப்டன் அண்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜி பார்த்துடலாம். சிஎஸ்கே பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன், வைஸ் கேப்டன் ஜேமி ஓவர்டன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கீஷ் ரகுவன்ஷி கேப்டன். இப்போ இன்கேஸ் வந்து கேகேஆர் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சுனில் நரேன் வைஸ் கேப்டன், அப்படி கேம் க்ரீனை கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா டபுள் தி சேஃபு யூனிவர்சல் கேப்டனாக அவர் தான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு 4 பேரை ட்ரை பண்ணுவாங்க. சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், கேம் க்ரீன், ரஹானே மேபி வரலாம் 4வது இடத்துல. ஸோ இந்த 4 பேரை சுற்றி தான் வந்து ஒரு யூனிவர்சல் கேப்டன் விஷயம் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா யார் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி தான் 55% இருக்குது. நல்ல ஒரு ஃபார்மில் வந்திருக்காங்க. போன மேட்ச் வந்து டிசி நல்ல டீம் தான், அதே டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக அந்த கேகேஆருக்கு எகென்ஸ்டாக யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் ஃபார்மில் இல்லாத பிளேயர்ஸ் கூட கேகேஆரோட பவுலிங் அட்டாக் யூஸ் பண்ணி ஃபார்முக்கு வரலாம். ஸோ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பேட்டிங் வந்து சிஎஸ்கேக்கு ஈக்குவலாக வந்து சூப்பராக இருக்குது. மேலே ஒரு ஃபின் ஆலன், அஜிங்கியா ரஹானே, அங்கீஷ் ரகுவன்ஷி, கேம் க்ரீனு, ரிங்கு சிங்கு,
ஸோ பேட்டிங்லாம் குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. பட் பவுலிங் வந்து பெருசாக எதுவும் இல்லை. ஸோ சிஎஸ்கேலேயும் பெருசாக எதுவும் இல்லை. பட் சிஎஸ்கேயோட பவுலிங்கை கம்பேர் பண்ணுறப்ப கேகேவோட பவுலிங் இன்னுமே ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இதான் நம்மளோட அனலைசஸ். நம்ம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.